இந்த மாதிரி உண்மைகளே உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரியவர் உணரக்கூடிய தருணம் என்றதை தவிர்த்து விடுறது உங்கள் வாழ்க்கைக்கு இன்று ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதன் மூலமா நிம்மதி. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விதமான பொதுவான ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனின் பரிபூர்ண அருளை அனைவரும் முழுமையாக பெற்றிட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 7ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் ஐப்பசி மாதம் 21ஆம் நாளுங்க. இன்றைய தினமே பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாளாகவே அமைந்துள்ளது. இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவன் கோயில்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுங்க. சாதத்தை வைத்து அபிஷேகம் செய்வார்கள். அதை போய் நேரில் கண்டு கழியுங்கள். கண்டிப்பாக உங்களது தீராத உடல் நோய்கள் மற்றும் உடல் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் என்பதால் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் அன்னாபிஷேகம் நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டு கழித்து சிவன் அருளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். லிங்கமாக எழுந்தருளியுள்ள சிவன் கோயில்களில் அந்த பூஜை நடைபெறும் அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு சிவபெருமான் தரிசனத்தை பெறும்படி நான் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலமாக உடல் நோய்கள் நீங்கி கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேறுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையாக கேது, சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு மற்றும் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள். எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்குங்க. எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை புதன்கிழமை காலை 8:54 அது முடிவடைகிறது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானமுமாக செயல்பட வேண்டியது அவசியம். என இன்னைக்கு உங்களை நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு காத்திருப்பாங்க. பேராசை காட்டி உங்களை தவறான வழியில் இழுக்க தூண்டுவார்கள். எக்காரணம் கொண்டும் பேராசையில் இந்த தினம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது அவசியம். பேராசை காரணமாக உங்களுக்கு துன்பங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால தவிர்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமைங்க. சில முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்கள் காரியங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படலாம். அல்லது உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள். நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்க கூடாதுங்க. எந்த ஒரு முடிவையும் நீங்கள் தன்னிச்சையாக எந்த கட்டாயமாக எடுக்க வேண்டாம். ஆலோசித்து நீங்கள் செயல்படுவது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களையும் ரொம்ப கவனமாக இன்னைக்கு ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியங்க. ஏன்னா அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருங்க. பெரிய பெரிய பணம் டிரான்சாக்ஷன் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது. தவிர்க்க முடியாத சில செலவுகளை தவிர மற்ற செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி தவிர்க்க வேண்டிய செலவுகளாக இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள். கண்டிப்பாக செலவுகளை வகைப்படுத்தினீங்கன்னா அது தெரியுங்கிறதுனால உங்களுக்கு எது எது ரொம்ப அவசியம் செலவு, அவசியம் இல்லாத செலவுன்னு பிரித்து நீங்கள் செயல்படுங்க நண்பர்களே. இன்றைய தினம் போலியான சில செய்திகள் உங்களுடைய ஆசையை தூண்டக்கூடியதாக அமையும். போலியான விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம். இன்றைய தினம் உங்களை ஏமாற்றுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருங்க. யாருக்காகவும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துடாதீங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போகிறது போன்ற வேலைகளை செய்து விடாதீர்கள் நண்பர்களே. மனசில் தேவையில்லாத பிம்பத்தை வச்சுக்கிட்டு அதே நினச்சி நீங்கள் பயந்துட்டும் இருக்க வேண்டாம். உங்களது தொழிலில் இன்னைக்கு கூட்டாளிகளுடைய ஆதரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க. உங்களது கருத்துக்களை உங்களது கூட்டாளிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான நல்ல நேரம் கண்டிப்பாக வரும். அப்பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம். நாளை காலை 9 மணிக்கு பிறகு நீங்கள் உங்களது முக்கியமான பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் யாருக்காகவும் எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதை தவிர்த்துவிடுங்க நண்பர்களே. தவறான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டாம். உங்கள் மூலமாக சில தவறான மெசேஜஸ் மற்றவங்களுக்கு பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஈவன் சமூக வலைத்தளங்கள் கூட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் கூட இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தவிர்த்துடுறது நல்லது நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்துவிட நல்ல வாய்ப்பாக அது அமையும் என்பதால் கண்டிப்பாக அதை செய்திருங்கள். இன்றைய தினம் போலியான விளம்பரங்கள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் இன்றைய தினம் கட்டாயமாக தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த
பழைய நினைவுகளை, ரொமான்ஸான நினைவுகளை நினைத்து நீங்கள் அசை போட்டு இன்றைய நாளை மிகச்சிறந்த இனிமையானதாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ள அந்த இருளை விளக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் அதிகமான சக்தி உங்களுக்கு செலவாகக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத சில லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் சூது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமாக அன்போடு இருப்பாங்க. எனவே இன்றைய தினம் அன்பு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான தினமாக உங்களுக்கு அமைய பெறுவீங்க. உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. மற்றவங்க என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத கோபம் கண்டிப்பாக வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரானவர் உங்களுடன் இருக்கிறது தான் ஒரு இனிமையான நல்ல அனுபவம் கிடைக்கும். உங்களுடன் இருக்கிறதா ரொம்ப சேஃப்டின்ற மாதிரியான உணரக்கூடிய வகையில் ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் மற்றவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரமும் ஒதுக்க முடியும். அதற்கான போதியமான அவகாசமும் உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே மனதில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கூட்டாளிகள் கருத்துக்களை ஏற்றுக்கலைனாலும் சரி, நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. எந்த விதமான சூழ்நிலையும் கொஞ்சம் பொறுமையுடன், அமைதியுடன் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் பொழுதுபோக்கில் ஈடுபட்டு நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு என்று வம்பு தும்புக்கு எதுக்கும் நீங்கள் செல்லாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கன்னி டுடே ராஜ்பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ராஜ்பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க. ஏன்னா ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக, நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்பதால் கண்டிப்பாக புதியவர்கள், ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு மற்றவங்களை நம்பி நீங்கள் எதிலும் செயல்பட வேண்டாம். உங்களை நம்புங்க. உங்கள் மீது தன்னம்பிக்கை வச்சு நீங்கள் காரியங்களில் செயல்படுவது நல்லது நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே தானாகவே தீர்ந்துவிடும் என்பதால் நீங்கள் அதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் முக்கியமான செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளை உங்களுக்கு புதிதாக பொறுப்பு தருவாங்க. உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் தராங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையிலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையப்படுங்க. இன்றைய தினம் விவேகம் வேணுங்க. வேகம் தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக விவேகமாக நடந்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு நாள் அமையும். உங்களது வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் பயனற்ற விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. யாருடனும் விவாதம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு உண்மைதான் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சாலும் மற்றவங்களை தப்பாக சொல்லும்போது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறது நல்லது நண்பர்களே. தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. விவாதம் சண்டையில் தான் போய் முடியும். எனவே அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு உங்கள் தயவுனால 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராஜ்பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க. உங்களுக்கும் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.